இன்னைக்கு நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். ஸோ கிராணி 3 தாங்க. வாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க கேட் எஸ்கேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு கேம் வர 7 நேரம் போகும் மாதிரி எனக்கு தெரியல. சரி வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சா? ரொம்ப வருஷம் கழிச்சு. ஒரு வருஷம் கழிச்சு வீடியோ போடுறேனே. உங்களுக்குலாம் சில சர்ப்ரைஸ் எல்லாம் என் சேனல் விட்டே போய்ப்பாங்க. நான் நல்லா சொல்ல வேண்டியதான். சரி, ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு அந்த கிராண்டியோ கிராம்பாவுன்னா எங்கே இருக்கிறாங்களே தெரில. ஏண்டா டேய் வராடிங்கடா, வராடிங்க. டெடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சிலேட்டர் மட்டும் இருந்தால் காண்டாயிருவேன். அந்த டெடி வச்சுட்டு என்னன்னு தருவோங்க. என்ன தரும்? சேஃப் கீ இல்லைன்னா பேட்லாக் கீ எனக்கு ரெண்டி நான் தரும். அந்த வீட்டை விட்டு ஏமா 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 வேணாமா வச்சுட்டோ ஏங்க இது வேற வருகிறே. ஏமா போமா அந்த பக்கம் எச்சிச்சோ. எச்சக்காரி பைத்தியோ ஏன்டியும் கோர எச்சக்காரிங்க இருங்க. அட போடு வெப்பனுக்கு வச்சுச்சோ வருது. இதா இந்த வெப்பனுக்கு மட்டும் இருக்க குண்டுட்டாங்க. இருங்க கல்லை மட்டும் எடுத்துக்கிறேன். அது இப்படியே நம்மளை சேஸ் பண்ணினே இருக்கணும். எனக்கு தேவை அதை சேஸ் பண்ணினே இருக்கணும். கல் அந்த சேஸ் பண்ணி எப்படா வர வைக்கணுங்க. மேலே ஒடிக்கும். அவ்வளோ தூரத்தில் இருக்குது. வாங்க வாங்க. அதை அப்படியே சேஸ் பண்ணின்னு எடுப்போம். மேலே போய் என்ன பண்ணுமா, ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த வெப்பனை. ஓகேயா? அந்த வெப்பனை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வெப்பனை எடுத்து அப்படியே வாமா வா. ஏன் நிற்கிற? வா 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 டக்குன்னு வா. ஏங்க எல்லா வேலைக்காகாது. நம்ம போய் ஃபஸ்ட்டு அப்படி திறந்துருவோம். தர மண்டையிலே ஒன்று தாங்க. வா வாடி இப்போ முடிஞ்சா வா. அடைச்சி வா. என்னடி பயப்படுற? வா வா. அவன் சொட்டையிலே போகிறேன் சாவு. அவள்தாங்க செட்டுச்சிடு. ஸ்டார்டிங் அந்த ஆக்சிலேட்டர் ஏன்டா தர? டேய் நான் என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன், நீங்கள் என்னட்டடா தரீங்க? நான் ஆக்சுவலி கேட் எஸ்கேப் பண்ண போகிறேன். இங்கே என்ன தரங்க பாருங்க கைஸ். இங்கெல்லாம் என்னங்க பண்ணுறது? டேய் நல்லதுன்னு தாங்கடா. அந்த ரூமில் உள்ள எங்கேயாச்சும் தானே இருக்குமா? டேய் மேட்சஸ்ஸு ஃபஸ்ட்டு அந்த காக்கா என்ன வேறு வச்சுக்கிட்டு தெரில. அந்த சனியை பிடிச்ச காக்கா. வாங்க இந்த ரூமை திறந்து பார்ப்போம். நல்ல வேலை ஓப்பன் தான் இருக்குது. இங்கே என்னட்டப்பா வச்சுக்கிற? அட என்னங்க இது கிராணி ரூமில் கூட எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் காக்காச்சு. காக்கா ஃபியூஸ் இல்லைன்னா ஜென்ரேட்டர் கேபிள் வச்சு வச்சுக்கூடி. அந்த 2 இல்லைன்னா வேணும். இப்போ பாரு இது கூட அன்லாக் ஆகாது. அந்த பாட்டி வேறு அப்போ வருமா? இப்போ டைம் என்ன? ஏங்க அதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆயிடுச்சா? இப்போடா 1 நிமிஷமா இல்லைன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னரு ஒரு சரி ஓகே இது நல்லதுதான். ஃபஸ்ட்டு அந்த ரூமு இந்த ரூம் இருக்குல்ல. எங்கடா இங்கே இருக்கிறேண்ணா? ஓகே வாடா வா வா. வாங்க கிச்சன் பக்கத்தில் எதாவது போய் பாட்டு பார்ப்போம். கிச்சன் பக்கத்தில் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போய் மேலே வச்சுருவோம். மேலே வச்சுட்டு என்ன வேணால் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த கிராணி ரீஸ்பான் ஆயிக்குமா? ஆனால் கூட ஆயிக்கோங்க. அது ஒப்பாவோ எந்த இடத்துல ஆவோ வேறு நம்மளுக்கு தெரியாது. ஒன்று அது ரூமில் தான் ஆகும். போட நல்லாடா கிடச்சிச்சே. இதுவுள்ள செடி டீயம்மா செடி. அட போங்கடா இதுவுள்ளே இல்லையா? ஓகே கிச்சனுக்கு வந்தாச்சு. இதை வேறு தருவோம்மா. கிராணி கிராம்பா என் குறுக்கையே வந்துடாதீங்கடா. நான் உங்களை எதுவுமே பண்ணலடா. ஓகேயா? உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் வாங்க. மற்றபடி நான் உங்களை என்னடா பண்ணேன்? அப்படி என்னடா உங்களை பொறுமைப்படுத்தினேன்? நல்ல வேலை எவனையும் வரல. ஓகே வாங்கங்க. ஃபஸ்ட்டு இதை போய் வச்சுருவோம். சுட்டி விட்றாண்ட. அடுத்து இதாவது ஒன்று கல் எடுத்துப்போம். அடுத்து நம்ம டேரெக்டாக கீழே தாங்க போகிறோம். அது 6 நிமிஷம் ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக கிராண்டி ஸ்மான் ஆகிக்கும். எங்கே வேணால் ஆகலாம். யூ கேன் கட் டிஷ். நம்ம என்னமோ வேணுமா? ஃபஸ்ட்டு கிராணி வரல. கிராணி வராமல் இருந்தாலே போடுங்க. வாங்க இப்போ மேலே மேலே அழுத்துடாது. எங்க அச்சிச்சோ மரக்கட்டை இருந்துச்சு. அந்த மரக்கட்டை இருக்கலான்னு தான் நினச்சேன். சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. இந்த வழியாக போக வேண்டியதான். அந்த
அந்த பார்ல கீழே அந்த செட்டு கீழே தான் நல்லதா இருக்கணும். நல்லதா இருந்தால் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா நம்மளுக்கே கெட்டது. இந்த டெடி தாங்க, இந்த டெடி மட்டும் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லது. இந்த டெடியை மட்டும் கிடைக்கவே மாட்டுது. நான் என்னட்டா பண்ணுவோம்? சரி ஓகே வாங்க மேலே போ. எங்கடா அந்த உண்டிக்கோள் இருக்குமே, எங்கன்ற உண்டிக்கோள்? அட இங்க. தொண்டை வர கட்டிக்கிறியான்னு தெரியல. சரி ஓகே, இப்போ கீழே போகலாமா வேணாமா? ஏங்க போகலாமா வேணாம்? இது என்ன ரூமு? அடா ஏங்க இது கிராணி ரூமுங்க. ஏண்டா இந்த ரூமுக்கும் அங்கே ஒரு ஓட்டர் இருக்கலாம், அங்கேயும் ஒன்று வச்சுக்கலாம்ல, எங்களுக்கும் சரியாக இருக்கும். இப்போ அந்த கிராணி தான் அங்கே இருக்குதுன்னு தெரியலங்க. ஃபஸ்ட்டு இந்த காக்கா சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் அந்த செல்லில் போய் பார்ப்போம் வாங்க. ஏமா கிராணி இல்லைங்க, இது சாணில் அடிக்கிறா என்ன? எனக்கு சவுண்டு கேட்க மாட்டேங்குது. இப்போதாங்க சவுண்டு கேட்குது. கிராணி வந்தால் கூட நம்மளுக்கு தெரியும். வாங்க இப்போ போவோம். வாடா 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 சாவு. எவனை கேட்ட? என்னமோ இரு. மேட்சஸ்ங்க, மேட்சஸ் இதை எடுத்துட்டு இப்போ கிராணி வராது. ஸோ தைரியமாக போகலாம் நம்ம. அப்படி கீழே போய் கல்லை பிடிக்கிட்டு வந்துடுவோம். கிஃப்டை கீழே இருந்து மேலே கல் நல்ல வேலை, வசதியாக முன்னாடியே கல் கிடச்சிச்சு. நல்லடாடா நல்லது. வேணாம் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டேன்ல. இந்த மாதிரி இடத்துல சேஃப் கிட் இருந்தால் நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குடா. ஏன்னா யார் நான் ஒன்றும் இடத்துல வைக்கிறாங்களே, கொடுமை பாய் கொடுமை. சரி ஓகே டே, இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. இந்த காக்கா விடு, இதை எடுத்து நல்லா பட்டி விடு. பட்டு 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 பட்டு. வாங்க இப்போ போ. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த காக்கை எப்படி நான் செத்து போகாருங்க, ஓடி போயிடும் வேற எங்கேயா. அதுக்கப்புறம் நெருப்பு போயிடுச்சுன்னு வந்து பார்க்குமா, பாட்டுக்கப்புறம் ஆள் தான். சரி ஓகே நெருப்பு போயிடுச்சு நம்ம போவோம்னா அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு போகிறேன். போயிடுச்சு. இப்போ நெருப்பு போன உடனே அது போயிடும். வாங்க இப்போ எடுத்தாச்சு, பொறுமையாக போக வேண்டியதுதான். நல்ல வேலை சாகலை, நானும் செத்துட்டேன்னு பயந்துட்டேன். வாங்க போ. ஒன்றரை கல் இருக்குது, திடீர்னு கிராணி வந்துச்சுன்னா எடுத்துப்போ. இந்த கல் பார்க்க பேப்பர் அப்படி கசக்குன்னா எப்படி இருக்குமா, அந்த மாதிரி தாங்க இருக்குது எனக்கு. டேய் ஃபியூஸ் அந்த மாதிரி தாங்கடா. டெடி தாண்டா கூட கொஞ்சம் நல்லது தாங்க நம்மளுக்கு. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிடுவோம். கீழே உண்டுக்குள் எங்கே போட்டேன்? எங்கேயோ போட்டேனே, மேலே இருக்குது. ஏடே இல்லைல்ல கிராணிமா, நல்ல கிராணி. அது ஃபஸ்ட்டு நல்ல கிராணியா இல்லைன்னா நான் கெட்ட கிராணியான்னு எவனுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. இங்கே கீழே போவோம். இப்போ கன்ஃபார்மாக கிராணி வந்துக்கோ. ஸோ கீழே போய் மிஷினை சவுண்டு போடு வைப்போ. ஓகே போகிறோம். சவுண்டு போட்டாச்சா, இது உள்ளே போய் ஒளிஞ்சுப்போ. அது போகல, அப்போ கரெக்டாக சுட வேண்டியதான். அதுதான் இப்போ நின்று பக்கமா எனக்கு தெரிஞ்சு ஸ்பான் ஆகிக்குமா. ஏங்க 41 ஆயிடுச்சுங்க டைமு, கன்ஃபார்மாக ஸ்பான் ஆகிக்கோ. டே சுட்டுறாடா இருக்கிறதே 2 தான், இதுக்கு மேலே 3 தான் ஸ்டோர் பண்ண மாதிரி. ஸ்பான் ஆயிடுச்சா ஏங்க? 2 minutes 30 seconds ஆகிக்கோ, கன்ஃபார்மாக ஆகிக்குமே. சரி வெயிட் பண்ண, வெளியெல்லாம் அவசரப்பட்டு போக தேவையில்ல. ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவாங்க போயிட்டு வந்துருவான். போரு வா சாவு.
அச்சோ! இதுக்கு தாங்க அது கரெக்ட்டா நம்மள பார்க்க மாட்டேங்குதே. ஏன்னா நம்ம கிட்ட போயிடுவோம்ல. கிட்ட போனா அதுக்கு நல்லாவே தெரியும் போல. இங்க தான் இருக்கிறியா? நல்லாவே தெரிஞ்சனால தான் அப்படி இருக்குது. சரி ஓகே. ஆ வசதியா போச்சுடா. வசதியா போச்சு. டேய் ஃபியூஸ் அந்த மாதிரி தாங்கடா. தயவு செஞ்சு கீ சேஃப் கீ கிடைச்சது ஒரு 2 புள்ளி தாங்க கிடைக்கும். ஒன்று அந்த க்ரோபார் இல்லைன்னா வேற எதாவது போட்டுவிட்டீங்க அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மிஷின் வேறு சவுண்டு போட மாதிரி தான் போதும். ஓகே அப்போ இந்த ஒன்றிக்கோள் எங்கேயே போட வேண்டியதான். என்ன அட போங்கடா நீங்களாம் வேணும். ட்ரெயின் கீயை தண்டு வச்சுக்கிறாங்க காய்ஸ். இந்த ட்ரெயின் கீ எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது. கோகனட்டு இல்லை கன்ஃபார்மாக காயின் தான் இருக்கும். நல்லாவே தெரியும். கன்ஃபார்மாக காயின் தாங்க இருக்கோ. வேறு என்ன இருக்கோ? ஐயா ஃபியூஸு போடு. வாங்க அப்போ இந்த ஃபியூஸ் இருப்போம். இப்போ இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு மேலே மாட்டிக்கிட்டு ஒன்றிக்கோள் இருக்கணும் அது இருக்கணும். சோப்பா பெரிய தொல்லாங்க. நம்மளுக்கு ஒன்றும் 4 லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்ல. ஒன் டேல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா எஸ்கேப்பு? தெரியல. பண்ணால் கூட பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு மேலே போவோம். மேலே போயிட்டு எங்கடாடு எங்கே இங்கே வைக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த கோர் பார் இருக்குல்ல அதை எடுத்துப்போம். அதை எடுத்து இங்கே மேலே திறந்து பார்ப்போம். கன்ஃபார்மாக இருக்கும்னு தோன்று. என் உண்மைன்னு சொல்கிற வாங்க. உண்மைன்னு சொன்னால் என்ன செஞ்சிடலாம் வாங்க. அச்சோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 30 செகண்ட் மட்டும் ஆயிடுச்சு. கிராணி ஸ்பான் ஆயிரும். நம்மளுக்கு அப்படியே சாவடிச்சிடும். எங்கன்னு க்ரோபார் மட்டும் எடுத்துடுறா. டே செட்டுறாடா கஷ்டப்பட்டு வந்தடா. ஒன் டே எஸ்கேப் பண்ணணும்டா. அப்படிதான்டா நம்ம பேர் நல்லா இருக்கும். ஒன் டே எஸ்கேப்டா. நல்ல வேலை கிராம்ப் வரலாங்க. கிராம்பை மட்டும் வரல. அவள்தான் வேற லெவல். போடு. இப்போ சொட்டுக்குன்னு இந்த கிராணி வேற வந்துடுச்சுன்னா அப்படிலாம் ஏன் நினைக்கிறோம். நான் வராதுன்னு நினைப்போம். வருதுன்னு நினைக்கணும். வரும். எங்கேயோ ட்ராப் போட்டாலே கண்டுபிடிச்சிடலாங்க. இல்லைன்னா செத்து போயிட்டான் கூட நல்லது தான். டோர் எந்த டோர் திறந்து எடுக்கிறா அது அதுக்குள்ளடா போய்க்கிரு. வீடு வேறு எல்லா நாள் போய்க்கிரு. 37 மினிட்ஸோட என்ன காக்கா கீ கணமா அடா ஒழுங்கா தண்ணி இருந்தா உன் கீ யார் இந்த கேலட் பசங்க தானே வச்சாங்க. ஆமாம் அங்கதான் என்கிட்ட சொன்னாங்க. பத்திரமா வச்சுக்கோ. அடாடாடாடாடா என்னங்க இது? நானும் இந்த இது இருக்குன்னு நினச்சா இப்படி தந்துக்கிறாங்களே. செஞ்சு இந்த பானையெல்லாம் உடச்சி வச்சிடலாமா? அதுதாங்க பெஸ்ட் ஐடியானே எனக்கு தோணுது. ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடலாமா? கீ இருக்கிற ட்ரெயின் எஸ்கேப் வேணாங்க. இல்லை தூரம் வந்தாச்சு. ஒன்றும் ஒரே ஒரு பொருள் தானே. அதுக்கு போய் இப்படி பண்ணா எப்படி? ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? ஒன்றிகோல் தேவைப்படுறேங்க. வாங்க ஃபஸ்ட்டு ஒன்றிகோல் எடுத்துருவோம். இப்போ கிரானிக்கிட்ட அடி வாங்கிடலாமா? சரி வாங்கிடுவோம். வேணாம் வாங்கலாம் தேவையில்ல. பாரு வரக்கே ரொம்ப லேட் ஆகும். போவாங்க நம்ம டக்குன்னு கீழே போய் ஒன்றிகோல் எடுத்துருவோம். அதுக்கு தெரியுமா நம்ம இங்கே தான் இருக்கிறோன்னு? அதெல்லாம் தெரியாது. அதுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்கே தான் இருக்கிறோம், நம்ம இங்கே தான் வாழ்கிறோன்னு? ட்ராப்பு போட்டுருச்சு. என்ன ட்ராப் வர இந்த கிளவியை போட்டு வச்சுக்கிறதுன்னு தெரில. டே வேணாண்டா சவுண்டு போகிறாடா. அதனால இந்த பையன் சவுண்டு போடல. அது வரைக்கும் சந்தோஷம். நண்டி கிளவி கரெக்டு கிளவி எங்கடி ட்ராப்பு போட்டுக்கிட்டு வெளியே போயிரு நினைக்கிறேன். வெளியே இல்லைங்க. நல்ல வேலை. இப்போ நம்ம மேலே தான் போனோம். லிஃப்ட்டு நல்ல வேலை நான் யூஸ் பண்ணல. மேலே வந்து 2 பானை இருக்கும். ஸோ 2 பானையுமே அடிச்சு நடக்குவோம்.
ஒருவேளை ட்ரெயின் எஸ்கேப் கிடச்சிச்சுன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவாங்க. வேற வழியில அதான் பண்ணி ஆகணும். அடடே ஏங்க நான் பைத்தியங்க சோப்பா. இந்த டெடியை போட்டாலே அது என்ன சாவு. இந்த டெடியை போட்டாலே என்னங்க ஹார்ட் பீட் சவுண்டு டுக்கு டுக்கு டுக்குன்னு தெரியுது. நம்ம வண்டியிலே எஸ்கேப் பண்ணிடுவோம் போல. ஜாலி ஜாலி. டே ஏ ஏ ஏ சேஃப் கிட்டாடி. ஏ பேட்லாக் கீ தராடடி. பேட்லாக் கீ தராட. பேட்லாக் கீ தராட. டைவர் செஞ்சு தராட. அது மட்டும் தான்டா. நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேங்க. பரவாயில்ல டோட்டா கூட பரவாயில்ல, என்ன வேண்டா கூட பரவாயில்ல. குரோபர் ஏண்டா நானும் என்னென்னமோ நினச்சேன்னு தெரியுமா? இது உள்ளதான் இல்லை இருக்குன்னா இஸ்லேண்டி நான் எடாடி எடி எடி டக்குன்னு இருக்கு. அச்சோ எங்க வாய பாருங்க. மெட்ரோ ட்ரெயின் ஓ கண்ணை பாறேன். வாயோட கண்டாங்க பிடிச்சு. இருங்க இருங்க. சி பேட்லாக்கி இதுக்குதான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அட போங்கடா நீங்களாம் உங்க கிரானியும். எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் ரீடடா எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு போவோம். இந்த லிஃப்ட் போகிறதுக்கே நம்ம நிறைஞ்சே போயிடுவாங்க. இது போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு நான் நிறைஞ்சே போயிடுறேன்டா. போங்கடா நீங்களோ. இந்த கீ வேற தண்டுட்டுக்குது. இது 2 கல் தாங்க. கரெக்டாக குழி வைக்கணும். டே கரெக்டாக குழி வச்சிரு. ஏங்க இல்லை இருக்குமாங்க இந்த ஆக்சுவலி இருக்குமா? உள்ள ஜென்ரேட்டர் கேபிள் இருந்தால் கூட இருக்கும். எப்பா கொஞ்சம் டக்குன்னு போயேன்ப்பா. நான் நடந்தே போய்ப்போங்க. சப்பா இது போகிறதுக்குள்ள சோப்பா கீழே வந்துடுச்சு. நல்ல வேலை. இப்போ இதை எடுத்து தண்ணி ஃபில் பண்ணிடுவோம். கீழே நேராக கிச்சன் அடியாரு. இதை வர வச்சிருவோம் கீழே. ஏம்மா கிராணி வராம இருமா. 1 டே எஸ்கேப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் 1 டே எஸ்கேப்னா எதுவும் இல்லைங்க. ஒரே ஒரு நாளில் வின் பண்ணிடலாம். அதுதான் 1 டே எஸ்கேப்பு. ஸோ வாங்க இப்போ மேலே போவோம். ஸோ லிஃப்ட்லேயே போயிடலாம். ஏன்னா மேலே போனால் கிராணி இருக்க சான்சஸ்ஸு நிறைய. அடடா வாயை சொல்லி மூடல. இங்கே தாங்க இருக்குது. ஸோ மேலவே போயிடுவோம். இந்த லிஃப்ட்டு கொடுக்குற சவுண்ட் தாங்க எனக்கு டிக்கு டிக்குன்னு இருக்குது. ஏன்னா கலாம் இருவாட கொடுக்குறா அப்படின்னு. ஆஹா மழையா இருக்குதுன்னு அது ஓடி வந்துச்சுன்னா எவன் என்ன பண்ணுவான்? நான் தான் மாட்டின்னு இருப்பேன். நீங்கள் என்ன சரி ஓகே இவன் செட்டு தான் நம்மளுக்கு என்ன, நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பார்க்கும்போது சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். அதனால தான் எனக்கு இந்த கெட்ட சவுங்கமா நடுகிறேன். கீழே இருக்கிறியா? இதை வந்துட்டேன். ஸோ நான் 2 வாட்டி எஸ்கேப் பண்ணிக்கிறேன். எங்கடா இரு ஏங்க இங்கே தானே. டே அட போடு வேற லெவலு. அட என்னங்க அங்கே விழுந்துச்சு. அங்கே போய் வேற இருக்கணுமா? தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இல்லைனா கோமாயிருவேன் நான். 2 பக்கா விழுந்துக்குது. அட சூப்பருங்க. இவ்வளோ வேஸு ஓகே. என்னட்ட கிடைக்க போகிறோம். நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. பயப்படவே தேவையில்ல. 4 சான்ஸ் இருக்குல்ல. அதிலே வின் பண்ணிடலாம்.
சிச்சோ கீழே இருந்துச்சா செகண்ட் ஃப்ளோர் நல்ல வேலை. ஆக்சுவலி கிராம்பாவை நான் டெலீட் பண்ணிட்டேன். அவன் இந்த டப்பு டப்புன்னு சுட்டுறானா, எனக்கு பயமா திடீர்னு டப்பு வந்து டப்புன்னு சுட்டுறான். காண்டாங்குருங்க. அதான் இந்த கிழவா மட்டும் தூக்கியாச்சு. இந்த கிழவனை நான் தூக்குனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நிறைய வாட்டியில் நீங்கள் பார்த்துப்பீங்க, நான் எக்ஸ்கேப் பண்ணிக்கிறேன் கிழவன் கூட. ட்ராப் எங்கேயோ வச்சுக்கிது கிளவி, கிளவி. ஸோ இப்போ அந்த பேட்லாக் கீ தாங்க, அது இங்கே கீழே தான் இருக்காச்சு. கீழேன்னு சொல்கிறான்ல, மேலே மேலே. போ 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 போட்டோங்க, அது போட்டோ. வெயிட் பண்ணுங்க, நல்லாவே போட்டோம். டே ஜென்ரேட்டர் கேம் போடா. கிச்சன் வழியாக போய்க்குது அந்த பாட்டி. கிராணி டிஸ்டர்ப் பண்ணாத கிராணி. அங்கேயே போ, அங்கேயே போ. நான் பாட்டுக்கு என் வேலை பாட்டுக்கு போகிறேன். அதை சரி ஓகேங்க, ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுக்கு கிடையாது விதி, நம்மளோட விதி அப்படின்னு நினைக்கிறேன். இவன் வந்தா இவன் வேறு சவுண்டு போடுவானே. அவ்வளோதாங்க, இப்போ அவ்வளோதான் ஈஸி. இப்போ அங்கே போய் ஒழிச்சுக்க வேண்டியதுதான். வெயிட் பண்ணு, கிராணி வரட்டும், கிராணி வரட்டும். ஒன்றுகோல் எங்கே வச்சேன் நான்? ஒன்றுகோல் இங்கே தானே எங்கேயோ வச்சுப்பேன். ஓகே ஃபஸ்ட்டு ஏம்மா வாமா நீனு. ஏம்மா என்ன நேரம் ஆக்குரு பாருங்க, எங்கே ரொம்ப நேரம் ஆக்குறேங்க. இது சப்பா ஆக்குனா எல்லாமே ஆக்கிடுவோம் போல இது. போ போ ஒன்னா இப்படி போனோம். நல்லா போட்டோம். வாங்க வாங்க டக்குன்னு மேலே போயிடுவோம். காயின் எங்கேயோ போட்டேனே, அச்சோ காயின் காயின். மேலே போட்டேங்க, மேலே மேலே. காயின் எடுத்துருவோம். ஆக்சிலேட்டரு ஃபஸ்ட்டு காயின் எடுத்துருவோம். காயின் எடுத்தா தானே உள்ளே போக முடியும். ஸோ இப்போ கன்ஃபார்மாக பாட்டி கீழே வந்துக்கோ. ஸோ இப்போ நம்ம நடந்து போக தேவையில்ல. ஸோ கன்ஃபார்மாக இது மேலே வந்துக்கோங்க. மேலே இருக்கு என்ன 1 நிமிஷம் ஆகுமா? இந்த வழியாக போக தேவையில்ல, நம்ம அந்த என்ட்ரன்ஸாக போ. ஸோ ஏன்னா இப்போ கிராணி கிச்சன் வழியாக கூட சான்சஸ் இருக்குது. எங்கே போய் மேலே மேலே போகிற நல்லடு நல்லடு நல்லடுமா நல்லடு. இப்போ அதுக்கிட்ட வர டிக்கெட் வாங்கினோம். அதுக்கிட்ட இந்த டிக்கெட் வாங்கினாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. ஏம்மா கிராணி அங்கேயே இல்லைம்மா, 1/2 மணி நேரம்டாமா. டிக்கெட் எடுத்துக்கோ. ஓகே. இந்த ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு வருவோம். ஆக்சிலேட்டரு அந்த மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். செட்டப் பண்ணால் கூட பரவாயில்ல என்ன, 4 சான்சஸ் இருக்குது. ஜாலி ஜாலி. ஏன்னா இல்லோட கேட் எஸ்கேப்பு போயும் ட்ரெயின் எஸ்கேப்பு போகிறான் பார்த்தீங்களா, அதுதாங்க நம்ம. அடுத்து கீ தான், கீ 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 கீ. அதுதான் ட்ரெயின் கீ ராட. சட்டோட சட்டுருவா. பாய் பாய் எல்லாருக்குமே பாய். ஸ்ரெண்டினா ஆமாம்ல, ஸ்ரெண்டினா வீட்டு ஓட்டே போயிட்டா. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அவ்வளோ மூஞ்சி வர பார்க்கணுன்னுக்குல்ல. ஆமாம் அவ்வளோ மூஞ்சி பாட்டுன்னா சரி ஓகே சூப்பரு. போக வேண்டியதுதான் வேறு லெவலு.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாருங்க ஒருத்தி எப்படி பார்க்குறாங்க பாருங்க. என்ன கோவருடா ஸ்லண்டினா. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, பை பை. மழை போய் என்னடா பண்ணுறது.